என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை நாம் நம்முடைய உபவாச ஜெபத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கள விசேஷமாக இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நான் அழைக்கிறேன். தவறாம நீங்கள் வந்து கலந்து கொள்ள, நீங்க குடும்பமாக வர உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேசத்துக்காக நம்ம நிறைய ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கட்டுண்டவர்களை அல்லது பலவீனப்பட்டவர்களையும் கூட நீங்க அழைத்துட்டு வாங்க. நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அன்போடு நான் எதிர்பார்க்குறேன். காலைல 10 மணிக்கு நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிச்சிடும். சரியான நேரத்துக்கு வாங்க. 2 மணிக்கு நாம் முடித்து விடுவோம். அதற்கு பின்பு எல்லாருக்கும் உணவு உண்டு. உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள். ஒருவேளை டைரக்டா சொல்ல போனா, நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள். எங்கள் வாழ்க்கையில் நிறையா டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்டை பைபாஸ் பண்ணுறதில்ல, அல்லது இந்த டெஸ்ட்டை நாங்கள் குவிட் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறையா நேரங்களில் பார்த்தீங்கன்னா பரீட்சையில் நிற்க பயப்படுகிறவர்கள். பரீட்சை என்றால் லீவ் போடுறவங்க இருக்காங்க. பரீட்சைனா ஐயோ அன்றைக்கி தான் எனக்கு வயிற்று வலி வருது, தலைவலி வருது, ஜுரம் வருதுன்னு இந்த பரீட்சை பயம் இல்லை, இந்த எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய நேரம் பரீட்சையை எப்படியாவது அதை குவிட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை உங்கள் வாலிப வயசில் இப்படி பரீட்சையை நீங்கள் தவற விட்டுட்டு பரீட்சைக்கு போகாமல் இருந்த நாட்கள் இருக்குதா? ஒருவேளை பரீட்சைனாலே எனக்கு பயம்னு நினைக்கிறீங்களா? இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அப்போது இந்த எக்ஸாம் ப்ரேயருக்காக நீ அழைச்சிருந்தாங்க. ஒரு பெரிய பள்ளிக்கூடம், நிறைய மாணவர்கள் 10th 11th 12th பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அப்போது அது ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் வேறு நடந்தது. அப்போ அந்த மீட்டிங்கில் நான் பேசும்போது உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போது நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்காது அப்படின்னு. அப்போ அதில் ஒரு மாணவன் சொல்கிறான், எல்லாரும் அந்த டைமில் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாணவன் சத்தம் போடுறான், பரீட்சைனா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா. அவன் சொல்லி முடிக்கிற அடுத்த நிமிஷம் இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு சத்தம் வந்துச்சு, பரீட்சையை கண்டுபிடிச்சவன் மாத்திரம் என் கையில் கிடைச்சான் அப்படின்னு. எக்ஸாம் ப்ரேயருக்காக, எக்ஸாமுடைய அந்த ஆயத்த ஜபத்துக்காக நம்ம போயிருக்கிறோம். ஆனால் அந்த பசங்களுடைய மனநிலை பாருங்கள், எனக்கு எக்ஸாம் அப்படின்னா அதை கண்டுபிடிச்சவன் என் கையில் கிடைச்சானா அவ்வளோதான் அப்படின்னு. ஒருத்தன் பிடிக்காதுன்றான், ஒருத்தன் எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் மேலே கோவப்படுறான். அப்போ தான் நான் யோசித்தேன், இவங்களுக்கெல்லாம் பாஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண, டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண யாருக்கும் ஆசை இல்லை. பிரியமானவர்களே, நமக்கே நிறைய நேரம் ஐயோ பரீட்சையே இல்லாமல் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போச்சு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல. அது அல்ல வாழ்க்கை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இதை தான் அபியாசப்படுத்துகிறார். இதிலிருந்து தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ஒருவேளை வந்திருக்கலாம். ஏன்னா தேவனுடைய பேட்டர்ன், நீங்கள் உயர்த்தப்படணும் அப்படின்னா சில பரீட்சைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் பாருங்களேன், வாலண்டியராக எனக்கு பரீட்சை வேணும்னு சொல்கிறார். இவர் கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 26:2, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். கர்த்தாவே என்னை பரீட்சித்து, அவர் சொல்றாரு, டெஸ்ட் மீ ஓ லார்ட், என்னை பரீட்சித்து பாரும். எனக்கு இந்த எக்ஸாமை நான் கடந்தாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்றதுல இவருக்குள்ள ஒரு தெளிவு இருக்கிறது. அதனால தான் அந்த சங்கீதக்காரனுடைய ஜபம், என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும். அப்போ என்னை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணார்னா எத்தனை பேர் பாஸ் ஆகும், எத்தனை பேர் ஃபெயில் ஆகும்? பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே பாஸ் ஆகணும், அதுதான் அவருடைய விருப்பம்.
பரீட்சை தவிர்க்க முடியாத ஒன்று. நிறையா நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகிறதுக்கு காரணம், அல்லது சிலவங்க சொல்லுவாங்க, அடுத்த லெவல் என்னால் பார்க்க முடியல, ஒரே நிலையில் நான் இருக்கிறேன், ரொம்ப நாளாக என்னால் உயர்வை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப நாளாக சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு தேங்கின நிலைமையில் இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு டெஸ்ட்டில் திரும்ப திரும்ப நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு பரீட்சை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை திரும்பவும் அந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த பரீட்சையை நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அந்த பரீட்சை வரும்போதெல்லாம் விட்டுட்டு ஓடுவதல்ல, நின்று ஜெயிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. பிரியமானவர்களே, பரீட்சைக்கு நாம் நிற்க வேண்டும். 11ஆம் சங்கீதத்திலையும் 5ஆம் வசனத்தில் பாருங்க, தாவீது இதை ஜெபமாய் ஏறெடுத்தவர். 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அவர் சோதித்து பார்த்து நீதிமான் யார் அப்படின்றத அறிகிறார். வீட்டுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே அப்படியே நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒரு தேவதூதனை போல நடக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு அப்படி ஒரு இடை போடுகிறவர் அல்ல. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், ரைட், நான் உனக்கு கொஞ்சம் டெஸ்ட் வைக்கிறேன் வான்னு சொல்லி சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆஃபீஸில் டெஸ்ட் பண்ணலாம், அல்லது நம்முடைய பள்ளிக்கூடம், கல்லூரி, அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ளே கூட சில டெஸ்ட் வைக்கலாம். ஏன் சில நேரம் சர்ச்சில் கூட சில பரீட்சை வைக்கலாம். அவர் பரீட்சை வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிறார். 139ஆம் சங்கீதம் பாருங்க, ஒரு மனிதனை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் சோதிக்கிறார், டெஸ்ட் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனை பரீட்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் தரத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அவன் மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார், அவன் தரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். 139ஆம் சங்கீதம் 23ஆம் 24ஆம் வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துது அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், என்னை நித்திய வழியில் நடத்துங்க. அதாவது என்னை நல்வழிப்படுத்துவதற்கு என்னை சோதித்து என்னை அறிந்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, என்னை அறிந்து கொள்ள, என்னுடைய தரத்தை அறிந்து கொள்ள, என்னை சரிப்படுத்த பரீட்சை அவசியம். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிற பரீட்சைகள் எல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்கலாம், ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியல, இந்த பரீட்சையில் நான் ஃபெயில் ஆயிடுறேன், சரியாக அட்டன் பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரீட்சையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்மளும் தாவீது மாதிரி சொல்லலாம், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை பரீட்சித்து பாரும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த இடம் சரியாக இல்லைன்னா சரிப்படுத்துவார். அதனால் பரீட்சையை தவிர்க்க வேண்டாம். பரீட்சையின் வழியாய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு கிருபை தருவார். எந்த பரீட்சையிலையும் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன தைரியத்தில் என்னை பரீட்சித்து பாருன்னு தாவீது சொன்னார் தெரியுமா? பரீட்சிக்கிறவர் என் கூட இருக்கிறார், பரீட்சிக்கிறவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அப்போது நம்ம பரீட்சை வழியாக கடந்து போகும்போது, சில டெஸ்டிங் பீரியடில் கடந்து போகும்போது தனியாக விடுகிறவர் அல்ல, கூட இருந்து அந்த சோதனையில் எனக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார், அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி கேட்போமா? அன்று இந்த பரீட்சையில் என்னால் நின்று ஜெயிக்க முடியாது, உங்கள் உதவி வேணும், என் கூட இருங்க, உங்களுடைய கிருபை வேணும், உங்கள் அபிஷேகம் வேணும், உங்கள் தயவு வேணும்னு அவரை சார்ந்து கொள்ளுங்க. இந்த பரீட்சையில் நீங்களும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 139ஆம் சங்கீதம் 23, 24ஆம் வசனங்கள். சங்கீதம் 139, 23, 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு வருகிற பரீட்சையில் எங்களை தனியாக விடாமல் கூட இருந்து உதவி செய்கிறீர், எங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, பரீட்சையின் முடிவிலே எங்களுக்கு ஒரு பெரிய
அந்த ரிவார்டையும் தர்றீங்க. அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சில பரீட்சைகளை நாங்கள் தவிர்த்து, பரீட்சையில் இருந்துடக்கூடாது, அந்த பரீட்சை வரக்கூடாதுன்னு தப்பித்து ஓடக்கூட பல முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த வரப்போகிற நாட்களில் எந்த பரீட்சையிலையும் நின்று தாக்கு பிடிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கூட உம்முடைய வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பரீட்சையில் தோற்று போயிருந்தா இன்றைக்கி திரும்ப ஜெயிக்கிறதற்கு இந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகளை ஊன்ற கட்டட்டும், எழுப்பி விடட்டும். உம்முடைய ஒத்தாசையோடு இந்த பரீட்சையை ஜெயிக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.